வசதிகளும் இருக்கு, இப்ப நிறைய மக்கள்லாம் இருக்கா. நிம்மதி இல்லைன்னாக்க என்ன பண்றது? மனசுல சந்தோஷம் இருக்கணுமே. அதை விலை கொடுத்து வாங்க முடியுமா? எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கலாம். நிம்மதியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? எனக்கு ஒரு 10 கிலோ நிம்மதி கொடு, அமேசான்ல புக் பண்ணி 2 நாளா மனசு ஏதோ ஒரே குழப்பமா இருக்கு, 1 கிலோ நிம்மதிய சந்தோஷத்தை எனக்கு ஆர்டர் பண்ணுன்னு சொன்னா வந்துருமா நமக்கு? நம்ம மனசை நம்ம தான் பாத்துக்கணும். நான் 2-3 நாளா நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறது பூராவே நம்முடைய மனசை பத்தி, நம்முடைய அறிவை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். இந்த மனசுக்கு வலிமை வேணும். ஒரு மரத்துல காய்க்கிற எல்லா காய்களும் பழுக்கிறது கிடையாது. முதல்ல பிஞ்சே காயாறது கிடையாது. அது காயாறதுக்கு முன்னாலே என்ன ஆறுது? அதுக்கு ஒரு பேர் உண்டு. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கீழே விழுந்துரும். பிஞ்சிலேயே பழுத்து கீழே விழுந்துரும். வெம்பல். எத்தனை பேர் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னால சரிக்கிட்டு கீழே விழுந்துற, தப்பான பாதைக்கு போய் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு கீழே விழுந்து வெம்பல். பிஞ்சில பழுத்தது அப்படின்பா அரவரை. ஆக இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது அந்த விருட்சத்தினுடைய வேர்ல ஜலம் ஊத்துறது தான். அந்த விருட்சத்தினுடைய ஆணி வேராக இருக்கிற பகவானுக்கு ஜலம் ஊத்தம், அபிஷேகம் பண்ணணும். ஒவ்வொரு கோயில்லையும் மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமி இந்த உலகம்ங்கிறதான விருட்சத்தினுடைய ஆணி வேர். அங்க ஜலம் ஊத்தினா அந்த உலகம்ங்கிறதான விருட்சம் முதல்ல பசுமையா இருக்கு. அந்த பசுமையிலிருந்து அந்த ஜலம் எல்லா நாட்டுக்கும் போறது. கிளைகள், இந்த மரத்தினுடைய பிரான்சஸ் தான் கண்ட்ரிஸ், எல்லா நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய நாடுகள். அது போய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இலைகளாக, அப்புறம் அங்க உயிர்களை படைக்கிறார். அரும்பு, மொட்டு, மலர். புரியுதா? எடுத்த உடனே பூ பூத்துறாதுன்னு நல்லா தெரிஞ்சுங்க. எடுத்த உடனே அந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. கஷ்டப்பட்டு தான் சாதிக்கணும். பயப்படக்கூடாது. பழைய காலத்துல கரண்ட் லைட் எல்லாம் கிடையாது. இப்ப சபரிமலைக்கு போனா ஃபுல்லா லைட் போட்டிருக்கா. திருவண்ணாமலை கிரிவல பாதையில அப்படியே பிரமாதமான ரோடு போட்டு லைட் எரியுது. கேதார்நாத், பத்ரிநாத்துக்கெல்லாம் நாங்கெல்லாம் போறச்சு ரொம்ப கஷ்டம். நடந்து போற போது சறுக்கும், அவ்வளவு கஷ்டமா இருந்தது. இப்ப இது விட்டா, என்ன சொல்றது, ஹெலிகாப்டர். கஷ்டப்பட்டாதானே நல்லது நடக்கிறது. அந்த லைட் எல்லாம் இல்லாத காலத்துல ஒரு பையன் மலை மேல ஏறணும்னு ஆசைப்படுறான். மலை மேல ஒரு கோயில் இருக்கு. கையில ஒரு சின்ன விளக்கு வச்சுட்டு இருக்கான். அந்த விளக்க வச்சுட்டு அவன் போற பொழுது மலை கிட்ட போறான். சுத்தமா